சீரியல்ஸ் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சம் வீடியோ யூடியூப்ல வரலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை ஓடிஐ சீரிஸ்ல 2-1 ஜெயிச்சாங்க. சூப்பரா போச்சு ஓடிஐ சீரிஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் 350 ஸ்கோர் பண்ணாங்க. இன் ரிப்ளை சவுத் ஆப்பிரிக்கா 11-40 330 அடிச்சாங்க. அது சூப்பரா போச்சு. பட் இந்தியா கடைசியா ஜெயிச்சாங்க. செகண்ட் ஓடிஐ ராய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா செம்ம சேஸ். ஏடன் மார்க்கம் செஞ்சுரி, பிரிட்ஸ்கி ஆப்ஷன்ஸ்னால சூப்பரா மாஸ் கட்டினாங்க. கோலியோட செஞ்சுரி வேஸ்டா போச்சு. 30-20 வைசாக்ல டிசைடர் வச்சாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா டீம் மொட்டமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 270 ரன்ஸ் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியன் டீம் ஸ்பேர் 10 ஓவர்ஸ் வச்சு ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர் நாக் ஃப்ரம் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் லெட் them to 2-1 சீரிஸ். பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட் அண்ட் குல்தீப் யாதவ் 4 விக்கெட் சூப்பரா பண்ணாங்க. பிரசித் கிருஷ்ணா எல்லாம் போட்டு பேஷ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ரூவ் ஹூ இஸ் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவா பண்ணாலும் நல்லா போட்டு கொடுத்தாரு. பவுலர்ஸ் அவங்க வேலையை கச்சிதமா பண்ணிட்டாங்க. டீகாக் செஞ்சுரி வேஸ்டா போச்சு. நான் கூட பயன்ட்டேன் 20-15 டிசைடர் மாதிரி போதும். பட் நல்லா புல் பேக் பண்ணிட்டாங்க. பேட்டிங்ல சொல்லவே வேணா, ஜெய்ஸ்வாலோட மெய்டன் ஓடி செஞ்சுரி பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ரகிள் சொல்லியா வந்தது. அண்ட் விராட் கோலி மனுஷன் பேய் பசியில இருக்காரு, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. மேன் ஆஃப் த சீரிஸ் 3 மேட்சஸ் 302 ரன்ஸ். கிங் இஸ் பேக் மக்களே, வெல் அண்ட் ட்ரூலி மேட்ச். இந்தியா 2-1 சீரிஸை ஜெயிச்சிட்டாங்க. அது நெக்ஸ்ட் T20 போறோம். ஸோ அதை சாப்பிட்டீங்க சைட்ல ஐபிஎல் நியூஸும் பரவலா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷன் ஜஸ்ட் அடுத்த வாரம் இப்போ 8ஆம் தேதி அடுத்து 15th வரப்போகுது. அவ்வளவுதான். எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இப்போ ஹை லெவல்ல இருக்கு. என்னதான் ஒரு கீ பிளேஸ் ரசல், மேக்ஸ்வெல் இவங்க எல்லாம் இல்லைன்னா கூட ஃபேப் டூ பிளஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருச்சு. ஏன்னா கொல்கத்தா சிஎஸ்கே தான் ஹையஸ்ட் பர்சன்டோட இருக்காங்க. அவங்க யாரை டார்கெட் பண்ண போறாங்க? ஓவர்சீஸ் பிளேஸ் 2 crore வச்சிருக்காங்க. யார் யார் சோல்ட் ஆவாங்க, அன்சோல்ட் ஆவாங்க, யார் யாருக்கு என்னென்ன டீம் நீடு, என்னென்ன இது இருக்கு, எல்லாமே இந்த வந்து ஆக்சுவலி நம்ம அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான் ஒன் டே ஒவ்வொரு நாள் 2 வீடியோவா கவர் பண்ணுவேன். சார் 2 டீமா கவர் பண்ணுவேன். 5 வீடியோல 10 டீம் கவர் பண்ணி முடிச்சிருவேன் ஆக்ஷன். அதாவது 14th நேற்று பாத்தீங்கன்னா வந்து நான் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் எல்எஸ்சியோட ஆக்ஷன் 2026 பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரிமைனிங் பர்ஸ் எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு எந்த பொசிஷன்ல ஓட்ட இருக்கு, யார் யாரை வாங்கலாம், என்னென்ன ரேட்டு போலன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் வந்துனே இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ, நாளைக்கு திரும்பி ஐபிஎல் ஸ்பெஷலாக 2 டீம் கவர் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு கண்டென்ட். ஒரு நாள் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்ச் ரிவ்யூ, அடுத்த நாள் ஐபிஎல் கண்டென்ட், அதாவது ஆக்ஷன் ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு என்னடா பேச போறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எஸ், இன்னைக்கு நான் என்ன பத்தி பேச போறேன்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் ரிவ்யூ தான் பேச போறேன். சவுத் ஆப்பிரிக்கால ஏடன் மார்க்ரம் கேப்டன், இந்தியாவில் சூரியகுமார் யாதவ் கேப்டன். சூர்யாகுமாரோட ஒரு கேப்டனா வேற லெவல்ல இந்தியன் டீம்ல வழி நடத்துறாரு. சும்மா தொட்ட இடம்லாம் சீரிஸ் திரும்பி சவுத் ஆப்பிரிக்கா தான் நடக்குமா, இல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஷாக் கொடுப்பாங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல ஃபர்ஸ்ட் T20 ப்ரிவியூ தான் பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எதுக்கு 5 T20 நடத்துறாங்க, ஆஸ்திரேலியாவில் 5 T20, சவுத் ஆப்பிரிக்கால 5 T20, ஓடி எல்லாம் என்ன பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் நடக்க போது. அது ஜஸ்ட் அரௌண்ட் த கார்னர் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குரூப்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. ஸோ அது பாத்தீங்கன்னா February 7 March 8 நடக்க போகுது. ஸோ ஜஸ்ட் அரௌண்ட் 50 டேஸ் தான். கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ள வந்துடும். 50 டேஸ் கிடையாது, ஆமா அவ்வளவுதான். 50 டேஸ் தான் உங்க கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ள வந்துடும். ஸோ அதனால அதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதை பத்தி நம்ம தனி வீடியோ போடுவோம். இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் அப்போ ஜெர்சி லான்ச் பண்ணாங்க. அதாவது T20 வேர்ல்ட் கப் ஜெர்சி லான்ச் பண்ணாங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். ரோஹித் சர்மா பிராண்ட் அம்பாசிடர் 2020 வேர்ல்ட் கப், இப்ப அம்பாசிடர் திலக் வர்மா லீடிங் என்ன சொல்றது இந்தியா ஜெர்சி ரெப்ரசென்ட். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட ஜெர்சி, அதாவது T20 வேர்ல்ட் கப் 26க்கு. T20 இந்தியன் டீம் எல்லாருமே ஆடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸோட ஷெட்யூல் பார்த்துருவோம். ஓடிஐ முடிஞ்சு போச்சு, டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ T20 எங்கெங்க நடக்க போகுது பாத்தீங்கன்னா, கட்டக்ல நடக்குது, சண்டிகர் முல்லன்பூர் ஸ்டேடியம், தர்மசாலா ஸ்டேடியம், லக்னோ விஹாரி அட்டல் அந்த ஸ்டேடியம், லாஸ்டா பாத்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியம். 5 T20 வெவ்வேறு ஸ்டேடியம் நடக்கும் போது. டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியன் டைம் படி 7 o'clock ஸ்டார்ட் ஆகும். லைவ் எதுல பாத்தீங்கன்னா டிவில ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1, 2 தமிழ் எல்லாத்துலயும் வரும். ஓடிடி பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல வரும். டேட்ஸ் பாத்தீங்கன்னா 9th டிசம்பர்ல இருந்து 19th டிசம்பர் வரைக்கும் T20 சீரிஸ் வரும். ஸோ இதுதான் ஓவரால் சீரிஸ் ஷெட்யூல், மக்களே பாத்துக்கோங்க. சோ வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ்க்குள்ள போவோம். எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கட்டக்ல இருக்கிற பாராபதி ஸ்டேடியம். இங்க பாத்தீங்கன்னா வந்து மேட்சஸ் வெரி ரேரா தான் நடந்திருக்கு. ஐபிஎல் இருக்கட்டும், இன்டர்நேஷனல் இருக்கட்டும். நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ் படி போவோம். 3 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 தடவை இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவே இங்க ஆடி இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சவுத் ஆப்பிரிக்கா ஹோல்ட் அப். ஏன்னா இந்த 3 மேட்ச்ல இந்தியா 3 நாள்ல ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க, 2 தடவை தோத்துருக்காங்க. நான் தோத்த 2மே சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் வந்திருக்கு. 2015 சீரிஸ்ல ஒரு தடவை தோட்டாங்க. அண்ட் 2022 சீரிஸ் ரீசென்ட்லி இங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்தப்போ அந்த T20 தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அதனால இங்க 3 ஃபேக்டர் நீங்க கிளீன் பண்ணோம். பேசர்ஸ்க்கு இங்க கண்டிப்பா விக்கெட்ஸ் நிறையவே வரும். ஸ்பின்னர்ஸ்க்கு 6 to 10 தான் இருக்கும். ஸோ அதனால பேசர்ஸ் நிறைய விக்கெட் எடுப்பாங்க. சேசிங் டீம் ப்ரிஃபர் பண்ணோம். 65% சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டாஸ் ஜெயிச்சு சேசிங் எடுக்கணும். அதே மாதிரி இங்க டியூ வரும். ஸோ அதனால டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்ணணும் டீமுக்கு அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு என்ன ஃபேக்ட் ஆஃப் த டே
என்ன ஃபேக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அப்புறம் அவர் இங்க வர ஆஸ்திரேலியா சீரீஸ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு இன்ஜுரினால. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இங்க சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் வர. ஸோ அவர் ரிலேட்டடான ஒரு ஸ்டாட். ஹார்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா இன்னும் 2 விக்கெட் எடுத்தா அவர் becomes the fourth person to take 100+ wickets and 1000+ runs in T20. இது ஒரு ரொம்ப ரேர் ஃபீட்டுங்க. இது நிறைய பேரால அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா 100+ wickets in T20 1000+ runs. ஸோ அதனால இந்த ஸ்டாட் ஹார்திக் பாண்டியா அச்சீவ் பண்ணுவார் 2 wickets எடுத்தா. ஸோ வாங்க ஸ்குவாட் பத்தி பார்ப்போம். இந்தியன் டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியன் டீமோட இந்த சீரீஸ் ஸ்குவாட் பார்த்துருவோம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் பட் ரெடி ஆயிட்டான்றாங்க. வைஸ் கேப்டன் ஃபார்ம்லேயே இல்ல, எப்போ பாரு வைஸ் கேப்டன் கொடுத்து ஆட வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா மேன் ஆன் ஃபார்ம், திலக் வர்மா சமஃபார்ம், ஹார்திக் பாண்டியா எஞ்சில் இருந்து வராரு, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன், ஜஸ்பீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், அஷித் ரானா, வாஷிங்டன் சுந்தர். இதுல நோட்டபிள் நேம்ஸ் மிஸ் ஆகுது யாருன்னு உங்களுக்கே தெரியும், ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி. மற்றபடி எல்லாருமே லாஸ்ட் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல இருந்தா அதே செட்டப் தான். அவங்க 2 பேர் மிஸ்ஸிங், ஏன் தெரியல. வாஷிங்டனுக்கு ரிங்கு நிதிஷ் இல்லைன்னு தோணுவாங்க. பட் ஓகே, இதுதான் இந்தியன் டீம் ஸ்குவாட், பார்க்க நல்லா தான் இருக்கு மக்களே. ஸோ இதுல ஒரு பெஸ்ட் இந்தியன் டீம்ல அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் எப்படி இருக்குன்றது நான் என்னோட அனாலிசிஸ் கொடுத்து போட்டிருக்கேன். உங்களோட இந்தியன் டீமோட பிளேயிங் கமெண்ட் செக்ஷன் தாராளமா போடுறாங்க. இந்த 11 பத்தி நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ அபிஷேக் சர்மா as usual கோன் ஓப்பன் வித் சுப்மன் கில் பஞ்சாபி பாய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 3 சூரியகுமார் யாதவ் கேப்டன், நம்பர் 4 திலக் வர்மா. அவங்க 2 பேர் மாத்தி வருவாங்க. நம்பர் 5 பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் வேணா சிவம் துபே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் வேணா அக்ஷர் பட்டேல் போவாங்க. கட்டக் மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கவலை எடுக்காது, ஃபாஸ்ட் போலிங் இருக்கும், சிவம் துபேயோட போவாங்க. நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா, நம்பர் 7 ஜிதேஷ் சர்மா கீப்பர். இன்னும் அர்ஷித் ஆனா அர்ஷதீப் சிங், ஏன்னா லாஸ்ட் டைம் அர்ஷதீப் சிங் ஆனாங்க, ஸோ அர்ஷித்தும் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், ஜஸ்பீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இப்படிதான் இந்தியன் டீமோட பிளேயிங் இருக்குன்றது நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்றேன். இந்தியன் டீம் பேட்டிங் என்ன ஸ்டார்ட் பண்ணும். அபிஷேக் சர்மா ஹஸ் பீன் ஆன் ஸ்டெல்லர் ஃபார்ம் இன் 2025. சூப்பரா ஆடுறாரு. என்னதான் ஐபிஎல் ஒரு டிப் இருந்தாலும் இன்டர்நேஷனல் ஃபார்ம்ல சூப்பரா ஆடுறாரு. நம்பர் 1 T20 ரேங்க் பேட்ஸ்மேன். ஸோ ஹி வில் பி ஆன் ஹை எக்ஸ்பெக்டேஷன். ஸோ சீரீஸ்ல நம்ம அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அபிஷேக் சர்மா 2 கியர் தான். ஒன்னு தடால் புடால் அடிச்சு கொடுத்துருவாரு. உங்களுக்கு ஒரு 20 பால் 15 பால் 30 40 50 வந்துடும். இல்லைன்னா அவளுக்கு பவர் பிளேக்குள்ள அவுட் ஆயிடுவார். வெரி ரேர்லி யூஸ் அபிஷேக் சர்மா பவர் பிளேக்கு அப்புறமும் ஆடி இந்த ஆஸ்திரேலியா T20 ஆனா இருப்பாங்க. ரொம்ப ஸ்லோ பேஸ் இன்னிங்ஸ் அந்த மாதிரி அவர் ரேரா தான் வருவார். பட் அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் ரொம்ப கீங்க. ஏன்னா கட்டாக் மாதிரி ஸ்டேடியம் வந்து பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வரும். அபிஷேக் சர்மா பவர் பிளே தாண்டிட்டாருன்னா நல்ல செட்டில் ஆகலாம். பட் பவர் பிளே அவரோட டைனமிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜில் இருந்து வராரு. ஆல்சோ ஃபார்ம்ல இல்ல. ஸோ சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் T20 என்ன பண்ணாரு பார்ப்போம். பட் அபிஷேக் சர்மா அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப கீ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. சூரியகுமார் யாதவ் T20ல அவர் எப்போ கேப்டன் ஆனாரோ அப்போ இருந்தா அவர் பேட்டிங் சுத்தமா போச்சுன்னு சொல்லுவேன். சுத்தமா 50 இல்ல சூரியகுமார் யாதவ் பேட்டிங்ல. சொன்னால பிக் நாக் டியூ இருக்கு சூரியகுமார் யாதவ் கிட்டன்னு சொன்னால ஃபர்ஸ்ட் T20 நிறைவேற்றலாம். பட் கட்டக் வந்து அவருக்கு ஏற்ற ஸ்டேடியம், பால் வந்து கொஞ்சம் பேட்டுக்கு வந்து அவ்வளவு ஏர்லியான்னு வராது. பட் அடாப்ட் ஆயிட்டானா கண்டிப்பா வரும். ஸோ ஸ்கை ஸ்பெஷல் லோடிங்கா வெயிட் பண்ணி பார்க்கலாம். திலக் வர்மா உங்களுக்கே சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஆடுவாங்க. ஸ்கோர் நல்லா இருக்குன்னா அச்சு அக்ரெசிவ் ஆடுவார். இல்லைன்னா காமன் கம்போஸ்டா ரூல் பண்ணி ஆடுவார். திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் கன்சிடர் பண்றேன். எக்ஸ்பேக்டர் பிளேஸா இவங்க 2 பேர் சொல்றேன். அபிஷேக் கில் அவுட் ஆனாலும் திலக் அண்ட் சூர்யாவால் டிவைவ் பண்ண முடியும் அந்த மிடில் ஆர்டர். ஸோ இவங்க அவுட் ஆயிட்டா இந்தியன் டீம் மாட்டிப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் பார்க்கும்போது நானா தான் இப்பவும் சொல்றேன், சுப்மன் கில் ஓவர் நான் வந்து சாம்சன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட செஞ்சுரி போட்டானுங்க T20ல. அந்த மாதிரி பர்சன் நீங்க இப்போ பெஞ்ச் பண்ண போறீங்க. ஏன்னா ஜிதேஷ் தான் லாஸ்ட் ஆஸ்திரேலியா, அவரோட தான் பர்சீஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுத்தா உலக அதிசயம் தான். பட் நானா இருந்தா சஞ்சு நம்பர் 5 6 ஆடி ரன் அடிக்கல அப்படி வரலன்னு குழப்பத்துக்கு நீங்க ஜிதேஷே ஆட்டு போலாம். அவுட் அண்ட் அவுட் பினிஷரா வருவாரு. ஆல்சோ அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. ஆஸ்திரேலியா சீரீஸ்ல டீசென்டா பண்ணாரு. பட் கீப்பிங் மட்டும் ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா. ரொம்ப வீக்கா தெரியுற ஸ்கில்ஸ் அண்ட் இதுல ஹேண்ட்லிங்ல. ஸோ கீப்பிங் ஜிதேஷ் சர்மா இம்ப்ரூவ் பண்ணணும். பட் சேட் டு சி சாம்சன் வார்மிங் த பெஞ்ச். என்ன சொல்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ரியான் பராக் எடுத்ததால அவருக்கு இந்த சீரீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா சீரீஸ் நல்லா பண்ணாரு. பேட்டிங் சான்ஸ்ல ஒரு 50 கொடுத்தாரு. பவுலிங்குமே அரௌண்ட் ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு ஓவரால். ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் ஜஸ்ட் அரௌண்ட் த கார்னர். இவரா நிதிஷ்குமார் ரெட்டியான்ற ஒரு பிரச்சனையில இந்த சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இவர் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணோம். பேட்டிங் வந்தாலுமே ஒரு 30 அடிச்சா கூட பரவாயில்ல. விக்கெட்ல ஒரு விக்கெட் எடுத்தாலும் வருதுன்னா வாஷிக்கு இது ஒரு டூ ஆர் டை சீரீஸ். அவருக்கு 11ல சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். பட் சான்ஸ் கிடைச்சா நல்லா பண்ணோம் வாஷி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதர் மீன் ஆல்ரவுண்டர் சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். துபே உங்களுக்கே தெரியும், அவர் வந்து சிமிலர் டு அபிஷேக் சர்மா தான். பேட்டிங்ல மாட்டுச்சுன்னா அச்சு கொடுப்பாரு. இல்லைன்னா ஒரு ஸ்லோ பேஸ் நீங்க சாட்டா அவுட் ஆயிடுவாரு. பவுலிங்ல இப்ப நல்லா பண்றாரு சிவம் துபே. ஐம் ஹாப்பி தட் இஸ் பவுலிங் 2 to 3 overs. அதுலயும் விக்கெட் எடுக்கிறாரு, நல்லா போறாரு. குட் டு சி இந்தியா யூசிங் மோர் ஆஃப் சிவம் துபே பவுலிங். ஸோ அது கட்டக்ல நான் விரும்புறேன். பேட்டிங் பார்க்கலாம். அக்ஷர் பட்டேல் உங்களுக்கே தெரியும் 4 overs 25 and 35 கொடுத்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங்ல தேவைப்படும் போது அச்சு கொடுத்துருவார். பட் ஐம் வெயிட்டிங் டு சி ஹவ் ஹார்திக் பாண்டியா பேட். ஏன்னா ஸ்மாட்ல சூப்பரா ஒரு செஞ்சுரி
75 அடிச்சாரு and also பேட்டிங் நல்லா பண்ணாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா இந்த சீரீஸ்ல எப்படி பேன் அவுட் ஆக போறாரு, ஃபுல் ஃபிட்னஸோட 5 T20 ஆடுவாரா, என்ன பவுலிங் போட போறாரு, பேட்டிங்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் T20 பாண்டியா கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பால்ஸ் பக்கம் போகும். ஹர்ஷித் தானாவா ஹர்ஷ்தீப் சிங்கான்ற கேள்வி கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஓடும், எனக்குமே ஓடுது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது ஹர்ஷ்தீப் சிங்காலே 6 அடிக்க முடியும். ஆனா ஹர்ஷ்தீப் சிங்கோட கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடணும் கம்பீர் நினைச்சா நம்பர் 8ல ஹர்ஷ்தீப் சிங் தான் ஆட மாட்டாங்க, ஹர்ஷித் தானா தான் ஆடுவாங்க. இல்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேணும்னா கண்டிப்பா ஹர்ஷ்தீப் தான், பட் ஐ சிம்பிளி ப்ரிஃபர் ஹர்ஷ்தீப் சிங். ஏன்னா பும்ரா கோட் 4 ஓவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா 20 to 30 கொடுத்துருவாரு, 1 விக்கெட் 2 விக்கெட் வந்துடும். ஆனா அவருக்கு சப்போர்ட்டிங் போனா ஹர்ஷித் தானா போனா டீம் அடி வாங்கும். பட் அதே ஹர்ஷ்தீப் சிங் போனா உங்களுக்கு அந்த வல்னரபிலிட்டி கிடைக்கும். பவர் பிளே இடத்துல 2 பேரும் மாத்தி போடலாம். ஸோ ஐ ப்ரிஃபர் ஹர்ஷ்தீப் சிங் ஓவர் அஷ்டானா. பும்ரா ஆஸ் யூசுவல் ஒரு வேலையை பண்ணிடுவார். ஸோ பவுலிங் இந்தியன் டீம் பிரச்சனை இல்லை, பட் பும்ரா எக்ஸ்பென்சிவா போனா மாட்டிப்பாங்க, அது ஒரு பிரச்சனை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ், இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு மேட்சை டிசைட் பண்ண போறாங்க. பவுலிங்ல நான் எப்படி சூர்யான் திலக் எக்ஸ்பேக்டா சொல்லணும், பேட்டிங்ல பவுலிங்ல நான் அந்த மாதிரி வருண் அண்ட் குல்தீப் சொல்றேன். ஏன்னா 2 பேரும் ஆட தான் போறாங்க ஷோர் ஷாட். ஏன்னா 3 ஸ்பின்னரோட போனா அக்ஷர் தான் வருவார். அதனால இவங்க 2 பேர் ஷோர் ஷாட். வருணோட 4 ஓவர், குல்தீப்போட 4 ஓவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவாங்க. பீட் ஸ்டப்ஸ், மில்லர், டேவிட் டிவால் ப்ரூவிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன். இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, இவங்களோட 8 ஓவர்ஸ் எக்ஸ்பென்சிவா போனா கண்டிப்பா இந்தியன் டீம் அந்த பேக் ஃபுட் தான் சொல்லுவேன். அப்படி இவங்க கம்பேர் பண்ணி 2 to 3 விக்கெட்ஸ் எடுத்தா சீல் இந்தியன் டீம் மேட்ச் வின்னும், இப்போ எழுதி தரேன். ஸோ இவங்களோட 8 ஓவர்ஸ் மேட்ச் டிசைன் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான் மக்களே, இந்தியன் டீம் பத்தி பேசியாச்சு. டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியா சீரிஸ் வரை ஜெயிச்சுட்டு வராங்க. அண்ட் இந்த இயர் ஒரு T20 சீரிஸ் கூட தோக்கல, அன்பீட்டனா வராங்க. ஏன்னா ஏஷியா கப் ஜெயிச்சாங்க, இங்கிலாந்து சீரிஸ் ஜெயிச்சாங்க, ஆஸ்திரேலியா சீரிஸ் ஜெயிச்சாங்க. சூப்பரான ஃபார்ம்ல வராங்க. ஸோ லாஸ்ட் சீரிஸ் பிஃபோர் T20 வேர்ல்ட் கப் ஹோம்ல சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடுறாங்க. ஸோ அதை எப்படியா ஜெயிச்சிட்டா நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் T20 இது இந்தியா பத்தி பேசுறேன். நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசுவோம். சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் டீம், அவங்களுக்கு இந்த ஸ்டேடியம்ல நல்ல ரெக்கார்ட் இருக்குன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் தான். ஏன்னா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஆன் பேப்பர் எந்த ஃபார்மேட் எடுத்தாலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்களோட ஸ்குவாட் பாத்துருவோம். ஏடன் மார்க்கம் அவர் தான் T20 கேப்டன், பவுமா கிடையாது, டெஸ்ட் ஓடி தான் பவுமா. ஒட்டனேல் பாட்மன், கார்பின் பாஷ், டெவால் லூயிஸ், வின்டன் டிகாக், டோனி டிசோர்சி, டோனோவன் பெரேரா சம ஃபார்ம்ல இருக்கா, தீசா ஹென்ரிக்ஸ், மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே அவரும் நல்லா ஆடுறாரு, கேஷவ் மகாராஜ், குவேனா மஃபாக்கா, டேவிட் மில்லர், லுங்கிங்கிடி, ஆண்ட்ரிக் நோர்கியான், ட்ரைஸ்டன் சப்ஸ். இதுல கீ நேம்ஸ் யார் மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ககீசோ ரபாடா, அவர் இன்னும் இன்ஜுரியில இருந்து ரெக்கவரி ஆகல. அதே மாதிரி டப்ரேஷ் ஷம்சி இல்ல, ரியான் நிக்கல்டன் இல்ல. மத்தபடி ஒரு சூப்பர் ஸ்குவாட், நல்ல ஸ்குவாட் பிக் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதுல ஒரு ப்ராவல் பிளேயிங் நான் எப்படி இருக்குன்றது என்னோட சொல்லியிருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல இது கரெக்டா தப்பான்னு போடுங்க. இல்ல உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க, உங்களோட லெவன்ஸ் நீங்க சொல்லுங்க. ஏடன் மார்க்கம் ஷோர்லி காட் ஓப்பன் வித் வின்டன் டிகாக், லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன், டிகாக் கீப்பிங் பண்ணுவாரு. டெவால் லூயிஸ் நம்பர் 3 ஆடுவார். ஏன்னா நீங்க ஸ்டப்ஸோ, டோனோன் ஃபெரேராவோ, மில்லரோ, ஜார்ஜ் லிண்டோ யாருமே ஆடக்கூடாது. ஸோ டோனோன் ஃபெரேரா பினிஷா பாக்கறதுனால கண்டிப்பா லூயிஸ் நம்பர் 3 ஆடுவாரு. நம்பர் 4 ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 5 டோனோன் ஃபெரேரா, 6 மில்லர், அதை அவங்க மாத்தி ஆடுவாங்க. நம்பர் 7 ஒரு ஸ்பின் போலிங் ஆடுறா ஜார்ஜ் லிண்டே ஆட வைப்பாங்க. நம்பர் 8 மார்க்கோ யான்சன், நம்பர் 9 கேஷவ் மகாராஜ், நம்பர் 10 லுங்கிங்கிடி, நம்பர் 11 ஆண்ட்ரிக் நோர்கியா. ஃபுல்லி ஃபிட்டா வராரு. ஸோ என்ன பண்றாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்கமோ யார் ஓப்பனிங் ஆட போறா, ரீசா டிக்ஸா, குவிண்டன் டிகாக். ஏன்னா ரேன் நிக்கல்டன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கனால அவரை செலக்ட் பண்ணல. டிகாக் T20 நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ வில் பி ஆன் ஃபார்ம். ஏன்னா தேர்ட் ஓடி வேற செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அதனால டிகாக் அண்ட் ஏடன் மார்க்கம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கீப்பிங் ஆஃப் டிகாக் கொலை பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டிகாக்கு இந்தியன் டீம்ல இந்தியன் பெருசான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால குவிண்டன் டிகாக்கோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான. ஏடன் மார்க்கம் மேபி நல்லா ஆடலாம், மேபி சீக்கிரம் அவுட் ஆகலாம். பட் டிகாக் செட் ஆயிட்டானா அவர் எக்ஸ்பேக்ட் உங்களுக்கே தெரியும், அன்லீஸ் பண்ணுவாரு. அதனால டிகாக்ல ஒரு எக்ஸ்பெக்ட் நான் பாக்குறேன். அவர் இன்னிங்ஸ் ரொம்ப கீ. ஏன்னா ஏடன் மார்க்கம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேசலாம், டைம் எடுத்துப்பார். பட் டிகாக் வந்து செட்டில் ஆயிட்டான்னா நம்ம டுமில் அடிப்பார். ரீசன் நெக்ஸ்ட் மோஸ்ட்லி பெஞ்ச்ல தான் உட்காருவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோனி டிசார்சி, ட்ரைஸ்டன் சப்ஸ். இதுல யாரும் ஒருத்தர் தான் இடம் இருக்கும். எனக்கு புரியல டோனி டிசார்சி எப்படி T20 ஸ்கார்ல வரானே எனக்கு புரியல. நல்ல பிளேயர், நல்ல டேலண்ட், அதெல்லாம் கூட சொல்ல மாட்டேன். பட் அங்க பாத்தீங்கன்னா ரயான் நிக்கல்டன் இருக்காரு. அதுக்கப்புறம் டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் இருக்காங்க. டோனி டிசார்சி ஒரு என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் டிஃபென்சிவ் பிளேயருங்க. அவர் ஓடி டெஸ்ட் ஓகே, T20 தெரியல, பட் ஷோர்லி பெஞ்ச் தான். ட்ரைஸ்டன் சப் தான் ஆட போறாரு. இல்லைன்னா சப்னு உங்களுக்கே தெரியும், மல்டி ஃபார்மேட் பிளேயர், எந்த பொசிஷன்லயும் ஆடுவார். பவுலிங்கும் உங்களால் ஒரு 2 ஓவர்ஸ் டிபெண்ட் பண்ண முடியும். அது சப் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா T20 அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த இந்தியன் சீரிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோயிங் டு வேர்ல்ட் கப் கொஞ்சம் ஃபார்ம்ல வரணும், பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் T20 என்ன பண்றாரு. இது அவங்களோட மோஸ்ட்லி டாப் 3 இப்படிதான் இருக்கும். ப்ளூவிஸ் நம்பர் 3 ஆடுவார். ஏன்னா டெவால் ப்ளூவிஸ் பாத்தீங்கன்னா நான் பினிஷ் ஆகலாம் யோசிச்சேன். பட் ஆஃப்டர் சீங் தே ஸ்குவாட் பிளேயிங் அனலைஸ் பண்ணும்போது ப்ளூவிஸ் வந்து அவர் ஒரு ஆள் தான் நம்பர் 3 ஆட முடியும். அதனால கண்டிப்பா டெவால் ப்ளூவிஸ், டிகாக்கு, மார்க்கம் தான் டாப் 3 இருக்கும் போது பினிஷிங்ல உங்களுக்கு சப்ஸ், மில்லர், டோனோன் போயிடலாம். டெவால் ப்ளூவிஸ் சொல்லவே வேணாங்க. ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்காரு. IPL 2025 இருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஃபார்மேட்லயும் சூப்பரா இருக்கும். ஸோ அவரு இந்தியன் டீம் எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். மில்லர் வந்து இப்போ ஃபார்ம்ல இல்ல, பட் எனி டைம் ஹி கேன் பி டேஞ்சரஸ். அது உங்களுக்கு தெரியும். இந்தியன் பிளேயர்ஸ் கை வந்த கல மில்லருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இந்த மிடில் ஆர்டர் த்ரெட்டனிங்கா இருக்கு. டோனோன் பிளேயராக மாட்டுச்சுன்னா பயங்கரமா படம். ஆல்சோ நிறைய சிக்ஸஸ் இந்த சீசன் அதுதான் வச்சிருக்கா T20. ஸோ அதனால டோனோன் பிளேயரா
மில்லர், லூயிஸ் இந்த 3 பேரும் இந்தியன் டீம் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அது ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், பேஸ் பவுலிங்கா இருக்கட்டும். ஏன்னா 3 பேரும் செம்ம டெட்லியான பிளேஸ் பினிஷிங்ல. அதனால சவுத் ஆப்பிரிக்காக்கு பினிஷிங் கொஞ்சம் பயமா இருக்கு. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்டா, மார்க்கோ யான்சன், கார்பின் பாஷ் மோஸ்ட்லி வெளில தான் மக்கள். ஏன்னா 3 பேர் ஆட வாய்ப்பு இல்லை, 2 பேர் ஆடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் தரனால கொஞ்சம் ஹோல்டா வரனால ஜார்ஜ் லிண்டே போவாங்க. மார்க்கோ யான்சன் சொல்லவே வேணாம். ஸோ அதனால ஜார்ஜ் லிண்டி கிட்ட இருந்து எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு தெரியல. பட் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அது சிமிலர் டு அக்ஷர் பட்டேல் எக்கனாமிக்கலா போடுவார். பேட்டிங்ல லாங் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. பட் அவரோட இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. பட் ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ் அவர் என்ன பண்ணாரு பார்க்கலாம். மார்க்கோ யான்சன் உங்களுக்கே தெரியும், 4 overs வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் போவார். பட் 2 விக்கெட் எடுப்பார். பேட்டிங்ல என்ன பண்ணான்னு பார்ப்போம். பட் ஜான்சனோட 4 overs கட்டக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேலன் பிடிக்கலன்னா எக்ஸ்பென்சிவா போனா மாட்டிப்பாங்க. ஜார்ஜ் லிண்டியோட ஸ்பெல் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் பார்க்கும்போது குவேனா மஃபாக்கா, ஒட்னியல் பாட்மன், லுங்கிங்கிரி ரொம்ப வீக்கா தெரியுறாங்க. ஏன்னா இந்தியன் டீமை கம்பேர் பண்ணும்போது டாப் ஆர்டர் வந்து எடன் மார்க்கும் டீகாக்கும் வீக்கா தெரியுது, ஃபாஸ்ட் பவுலிங்கும் வீக்கா தெரியுது. சவுத் ஆப்பிரிக்கா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ் தான். பவுலிங் நிறைய வீக்கா தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா குவேனா மஃபாக்கா இப்பதான் செட்டப்கே வந்திருப்பாரு. ஒரு 2 years 1.5 years தான். T20 அவருக்கு ரெக்கார்டு இல்ல. அதனால நெட் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இந்தியன் பிச்சர்ஸ்ல ஒரு அளவா ஆடினதே கிடையாது. ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் ஆடினாங்க, பட் சரியா பண்ணல. ராஜஸ்தான் எடுத்தாங்க, ஒழுங்கா சான்ஸ் கிடைக்கல. ஸோ குவேனா மஃபாக்கா என்ன எக்ஸ்பீரியன்ஸ். ஒட்னியல் பாட்மன் எக்ஸ்பென்சிவா போனா விக்கெட் எடுப்பானு தெரியாது. லுங்கிங்கிடி மட்டும் தான் நல்லா போடக்கூடிய ஒரே பவுலர். ஸோ அதனால லுங்கிங்கிடியை பேஸ் பண்ணி தான் அவங்க டீம் போடும். ஒட்னியல் பாட்மன் மஃபாக்கா எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஒரே ஒரு சாலிட் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ். ஸோ ஜார்ஜ் லிண்டே, கேஷவ் மகாராஜ் வந்து லெஃப்ட் ஸ்பின்னர்ஸ். ஆனா இவங்களுமே விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. இவங்க வந்து ரன் கண்டெயின் பண்ற ஸ்பின்னர்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன் ஃபால் ஷாட் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் கூட லீட் ஸ்பின்னரா சவுத் ஆப்பிரிக்கால ஷம்சி இருந்திருக்கணும். ஏன் இல்லைன்னு தெரியல. ஸோ அதனால பவுலிங் நான் ரொம்ப வீக்கா தெரியுதுன்னு சொல்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு. இந்த பவுலிங் வச்சுதான் T20 ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஃபைன், அக்செப்டபிள். பட் எனக்கு என்னவோ அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னு சொல்ல முடியல என்னால. ஆண்ட்ரிக் நோர்க்கியாவும் பாத்தீங்கன்னா ஐசிசி T20 அப்புறம் இந்த சீஸ் தான் ஃபிட் ஆகி வராது. அண்ட் ஆல்சோ டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு பீடாக ஒரு வீடியோ சொல்லியிருந்தார். ஸோ ஆண்ட்ரிக் நோர்க்கியா எப்படி பண்ண போறான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லுங்கிங்கிடிக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நார்க்கியாவால போட முடியும். ஏன்னா ஒட்னியல் பாட்மன் வேணா பக்கம் அந்த அளவுக்கு டெஸ்ட் இல்லை. பட் ஆண்ட்ரிக் நோர்க்கியா ஃபிட்னஸ் கரெக்டா நல்லா பண்ணா கண்டிப்பா அவரும் டெட்லியா தெரிவார் சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங். பட் அவர் காப்பாற்ற வேற வழி இல்லை. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் லீட் பண்ணும்போது ஒன்னே பேட்டிங் பார்க்க நல்லா இருக்கு, பினிஷிங் ரொம்ப பயமா டெட்லியா இருக்கு. பட் அது கீழே வந்தீங்கன்னா பவுலிங்ல எனக்கு ரொம்ப வீக்கா தெரியுது. மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக் நோர்க்கியாவா இருக்கட்டும், லுங்கிங்கிரி அந்த அளவுக்கு த்ரெட்னிங்கா தெரியல. ஸ்பின்னர்ஸுமே பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸா என்னால பார்க்க முடியல. டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ் தான் தெரியாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பவுலிங் வீக்கா இருக்கு. இந்தியன் டீமுக்கு பேட்டிங்கும் ஸ்ட்ராங், பவுலிங்கும் ஸ்ட்ராங். அது ஒரு ஹோம் கண்டிஷன் சொல்லவே வேணாம். ஒரு T20 தோத்தா கூட கான்டா பண்ணலாம். பட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஸ்குவாட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ப்ரெடிக்ஷன் டைம்குள்ள போக மக்களே, ஃபர்ஸ்ட் T20 கட்டக்கில் நடக்குது, 7 மணி மேட்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம். டாஸ் வச்சு சேசிங் எடுக்கிற டீம் என்ன ஸ்கோர் அடிச்சாலும் கண்டிப்பா அட்வான்டேஜ். ஏன்னா டியூ வர வாய்ப்புகள் இருக்கு. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் வரும். ஸோ அதனால ஐ சம்ஹவ் ஃபீல் இந்தியன் டீம் வில் ஹேவ் எட்ஜ் ஆஃப் 60-40. என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா ரூல் அவுட் பண்ண முடியும்னாலும் ODICஸ்ல பயம் காட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி T20 காட்டலாம். பட் அவங்க பவுலிங் நல்லா பண்ணா சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஜெயிக்கலாம். பேட்டிங் பவுலிங் தான் பிரச்சனை சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அது என்ன பண்ணாங்க பார்க்கலாம். ஸோ அவ்வளோ மக்களே, ஃபர்ஸ்ட் T20 ப்ரிவியூ எல்லாமே பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டீமோட பிளேயிங் 11, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், பிளேயர் அனாலிசிஸ், யார் எங்க ஆடுவாங்க, அவங்களோட என்ன ஃபார்ம், ஸோ யார் ஜெயிப்பாங்க, ஸ்டேடியம் மேட்சஸ் எல்லாம் பேசியிருப்பேன். ஸோ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் இந்த ஃபர்ஸ்ட் T20. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா IPL ஸ்பெஷல் வீடியோ வருது. 2 டீமோட ஆக்ஷன் அனாலிசிஸ் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் T20 ப்ரிவியூஸ் எப்படி வரப்போகுது நம்ம சேனல்ல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.